அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் மோஜா மகேஸ்வரி, இணை பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, சேலம். நான் இன்று நடத்த இருக்கின்ற பாடம் நாட்டுப்புறவியல். ஒரு நாட்டின் வாழ்வையும் வரலாற்றையும் குறையையும் நிறையையும் தெளிவாக காட்டுவன நாட்டுப்புற இலக்கியங்கள் ஆகும். மக்களின் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், பழமையான எண்ணங்கள் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டும் கண்ணாடியாகும். நாட்டுப்புற மக்களது உணர்வுகள், கவிதை புனையும் ஆற்றல், கற்பனை வளத்தையும் இவற்றில் காணலாம். இவை ஏட்டில் ஏறாவிடினும் எழுத்திலே வராவிட்டாலும் நம் நெஞ்சத்தில் இருந்து நீங்காது நிற்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்டுப்புறவியலின் சிறப்புகள் குறித்து காணலாம். நாட்டுப்புறவியல் தோற்றம். மனித இனம் தோன்றிய அன்றே நாட்டுப்புற இலக்கியங்களும் தோன்றிவிட்டன. மண்ணின் மைந்தர் தம் மனக்கருவறையில் கருக்கொண்டு உருப்பெற்று உயிர் பெற்று உலா வரும் உள்ளத்தின் உண்மையான வெளிப்பாடுகளே நாட்டுப்புற இலக்கியங்கள் ஆகும். நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் ஆராயும் இயல் நாட்டுப்புற இயலாகும். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல் 1864 வில்லியம் ஜான் தாமஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஃபோக்லோர் என்பது ஃபோக், லோர் என்ற இரண்டு சொற்கள் இணைந்ததாகும். 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் ஃபோக் என்ற சொல் விவசாய மக்களை குறித்தது. பின்னர் படிப்பறிவில்லாத நாட்டுப்புற மக்களை குறித்தது. பொதுவான தொழில், மொழி, சமயம் முதலியவற்றை பின்பற்றும் குழுவிற்கு ஃபோக் என்று பெயர். லோர் என்பதற்கு மரபு செய்தி தொகுதி என்று பெயர். ஃபோக்லோர் என்பது நாட்டுப்புற மக்களின் அறிவு என பொருள்படும். நாட்டுப்புற வழக்காறு ஃபோக்லோர் என்றும், நாட்டுப்புற வழக்காற்றை ஃபோக்லோரிஸ்டிக்ஸ் ஆராயும் ஆய்வு என்று கூறலாம். இதை ஐரோப்பிய மொழிகளில் வழங்கி வரும் நிலையை காணலாம். ஜெர்மன் மொழியில் டை ஃபோக்லோர் என்றும், பிரெஞ்சு மொழியில் லீ ஃபோக்லோர் என்றும், ரஷ்ய மொழியில் ஃபோக்லோர் என்றும் வழங்கி வருகிறது. இச்சொல் வழக்கிற்கு வருமுன் வேறு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜான் ஹெரால்ட் பிரென்வார்ட் நாட்டுப்புற இலக்கியத்தில் 5 முக்கிய பண்புகள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். அவை வாய்மொழியாக பரவல், மரபு வழிபட்டது, பல்வேறு வடிவங்களாக திரிபடைதல், ஆசிரியர் இல்லாமை, ஒருவித வாய்ப்பாட்டுக்குள் அடங்குவது என்பதாகும். 20ஆம் நூற்றாண்டில் வளரத் தொடங்கிய இந்த நாட்டுப்புறவியல் தமிழகத்தில் 1980களில் முதல் நன்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது. நாட்டுப்புற இலக்கியம் என்ற துறை மானிடவியல், சமூகவியல், உளவியல், தத்துவம், வரலாறு, மொழியியல் ஆகிய துறைகளுடன் பின்னி பிணைந்து வளர்ந்து வருகிறது. நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல் 1846ஆம் ஆண்டு வில்லியம் ஜான் தாமஸ் என்பவரால் உருவாக்கப் பெற்றது. மனிதன் தோன்றிய நாள் முதல் வாழையடி வாழையாக நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், பழமொழிகள், விடுகதைகள் போன்றவை வாய்மொழியாக பரப்பப்பட்டு வருகின்றன. தமிழில் நாட்டு பண்பாட்டியல், நாட்டார் வழக்காற்றியல், நாட்டுப்புறவியல் என 3 சொற்களால் வழங்கப்பட்டாலும் நாட்டுப்புறவியல் என்ற சொல்லே நிலைத்து நிற்கிறது. நாட்டுப்புறவியல் பற்றி பல்வேறு அறிஞர்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். வில்லியம் ஆர் பாஸ்கம் என்பவர் மானிடவியல் முறையில் நாட்டுப்புறவியல் என்ற வார்த்தைக்கு புராண கதைகள், நாட்டுப்புற கதைகள்,
பழமொழிகள், விடுகதைகள், கலையின் பாற்பட்ட கணக்கற்ற கூறுகள் போன்றவற்றை பற்றிய அறிவு என்று விளக்கம் தருகின்றார். ஜான் எல் மிஸ் என்பவர் கல்லாத மக்களிடையே எஞ்சியுள்ள நம்பிக்கைகள், மரபுகள், புராணங்கள், மூட நம்பிக்கைகள், கலைகள், சடங்குகள் முதலியவற்றை பற்றி ஆராயும் இயல் என்கின்றார். சார்லஸ் பிரான்சிஸ் போர்ட்டர் உயிரோடுள்ள புதை வடிவம் அது மரணமடைய மறுப்பது மனித சமுதாயத்தின் லட்சக்கணக்கான ஆண்டு வாழ்வின் அனுபவங்களில் பண்பாட்டின் படிவங்கள் என்று விளக்கம் அளிக்கின்றார். சங்க இலக்கியத்தில் நாட்டுப்புற கூறுகள். சங்க இலக்கியங்களாகிய 8 தொகை 10 பாட்டில் நாட்டுப்புற இலக்கிய கூறுகள் மிகுதியாக காண கிடைக்கின்றன. புறநானூற்றில் நாட்டுப்புற இலக்கிய கூறுகள், புறநானூற்று பாடல்கள் நிறைய நாட்டுப்புற இலக்கிய கூறுகள் தென்படுகின்றன. பாரி இறந்தபோது அவரது மகளிர் பாடிய அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் என்ற பாடல் அழுது புலம்பும் ஒப்பாரி பாடலின் சாயலை பெற்றிருக்கிறது. குறுந்தொகையில் மோனை தொடையில் நாட்டுப்புற இயல்கூறுகள் காணப்படுகின்றன. உருகி உருகரேண்டி உன்னாலே நான் உருகி கல்லான மேனியெல்லாம் கயிறாய் உருகரண்டி என்ற பாடல் மோனை தொடையில் நாட்டுப்புற இலக்கிய சாயலை பெற்றிருக்கிறது. கலித்தொகையில் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளான குரவை கூத்து, துணங்கை கூத்து போன்றவை ஆங்காங்கே காணப்படுகின்றன. குரவை தழியாம் மரபுளி பாடி தேயா விழுப்புகள் தெய்வம் பரவுவதும். மதுரை காஞ்சியில் நீர்த்தெவ்வும் நிறை தொழுவர் பாடு சிலம்பும் இசை என்ற மதுரை காஞ்சி பாடலின் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளான ஏற்றம் இறைப்போர் பாடலின் சாயல் காண முடிகின்றது. சிலப்பதிகாரத்தில் உள்ள மங்கள வாழ்த்து, காணல் வரி, வேட்டுவ வரி, ஆய்ச்சியர் குரவை, குன்றக்குரவை, வாழ்த்துக்காதை ஆகிய பகுதிகளில் அக்கால மக்கள் வாய்மொழியாக இசைத்த பாடல்களின் சான்றாக அமைகின்றது. ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் போன்ற சொற்கள் நாட்டுப்புற மக்களின் இறை வழிபாட்டை உணர்த்துகின்றன. மலையிடை பிறவா மணியே என்கோ என்ற வரி நாட்டுப்புற மக்களின் தெம்மாங்கு பாடலை நினைவூட்டுகின்றது. துன்ப மாலையில் கண்ணகி பாடும் பாடல்கள் ஒப்பாரி பாடல்களின் சாயல் உடையவை. தஞ்சமோ தோழி தலைவன் வரக்காணே, வஞ்சமோ உண்டு மயங்கும் என் நெஞ்சு அன்றே, வஞ்சமோ உண்டு மயங்கும் என் நெஞ்சாயின் எஞ்சலார் சொன்னது எவன் வாழியோ தோழி என கண்ணகி புலம்புவது ஒப்பாரி பாடலுக்கு சான்றாக அமைகின்றது. பக்தி இலக்கியத்தில் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய பாடல்களில் நாட்டுப்புற இலக்கியத்தின் தாக்கத்தை காண முடிகின்றது. பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், மாணிக்க வாசகர் பாடல்களில் நாட்டுப்புற இலக்கியத்தின் தாக்கம் காண முடிகின்றது. தமிழில் முதலாக தாலாட்டு பாடலை பாடி பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு வித்திட்டவர் பெரியாழ்வார் ஆவார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான், மணி குரலனே தாலேலோ, வையம் அளந்தானே தாலேலோ என்ற பாடல் தாலாட்டு பாடலின் தாக்கமாக அமைகிறது. பிற காப்பியங்களில் நாட்டுப்புற தாக்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுது சீவக சிந்தாமணியில் பந்தாட்ட பாடல்களிலும் பெருங்கதை வள்ளைப்பாட்டு என்னும் உலக்கை பாடல்களிலும் காண முடிகின்றது. கம்பராமாயணத்தில் வாலி இறந்த போது அவன் மனைவி தாரையின் புலம்பல்களும், ராவணன் இறந்த போது அவன் மனைவி மண்டோதரி புலம்பல்களும் நாட்டுப்புற இலக்கியத்தின் ஒப்பாரி பாடலின் தாக்கமாகவே இருந்தது. பிள்ளைத்தமிழ், பரணி, உலா, தூது போன்ற சிற்றிலக்கியங்களில் பாரதியார், பாரதிதாசனின் மறுமலர்ச்சி கவிதைகளில் நாட்டுப்புறவியல் தாக்கம் இடம்பெற்றுள்ளன. நாட்டுப்புற இலக்கியத்தின் வகைப்பாடுகள் பற்றி பார்க்கின்ற பொழுது வில்லியம் ஆர். பாஸ்கம் நாட்டுப்புற இலக்கியத்தினை 2 வகையாக கூறுகின்றார்.
ஒன்று வாய்மொழி கலை வெர்பல் ஆர்ட், இரண்டாவதாக வாய்மொழி சாரா கலை நான் வெர்பல் ஆர்ட். பிரின்வார்ட் என்பவர் இவர் மூன்றாக வகைப்படுத்துகின்றார். ஒன்று வாய்மொழி கலை வெர்பல் ஆர்ட், இரண்டாவது ஓரளவு வாய்மொழி கலை பார்ட்டி வெர்பல் ஆர்ட், மூன்றாவதாக வாய்மொழி சாரா கலை நான் வெர்பல் ஆர்ட் என்று பிரிக்கின்றார். அடுத்ததாக போக்ஸ் என்பவர் 4 வகையாக பிரிக்கிறார். ஒன்று செயல் வகை ஆக்ஷன் டைப், இரண்டாவது அறிவியல் வகை சயின்ஸ் டைப், மூன்றாவது மொழியியல் வகை லிங்குஸ்டிக்ஸ் டைப், நான்காவது இலக்கிய வகை லிட்ரேச்சர் டைப் என்று 4ஆக இவர் பிரிக்கின்றார். அடுத்ததாக ரிச்சர்ட் டார்சன் என்பவர் 2 வகையாக பிரிக்கிறார். உடல் செயல்சார் நாட்டுப்புறவியல் பிசிக்கல் ஃபோக்லோர், இரண்டாவது உடல் செயல்சாரா நாட்டுப்புறவியல் நான் பிசிக்கல் ஃபோக்லோர். நாட்டுப்புற இலக்கியத்தின் பொதுவான வகைப்பாடுகள் என்னவென்றால் நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற ஆடல்கள், நாட்டுப்புற கூத்துக்கள், பழமொழிகள், விடுகதைகள், கதைப்பாடல்கள், நாட்டுப்புற விளையாட்டுக்கள், நாட்டுப்புற தெய்வங்கள், நாட்டுப்புற நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், கைவினை கலைகள், நாட்டுப்புற மருத்துவம், நடை உடை பாவனைகள், நாட்டுப்புற சடங்குகள், புராண இதிகாசங்கள் என நாட்டுப்புற இலக்கியத்தை பொதுவாக வகைப்படுத்தலாம். நாட்டுப்புற பாடல்கள் என்னென்றால் நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களாகும். நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளன. நாட்டுப்புற பாடல்கள் எளியவை, பகட்டில்லாதவை, பொய்க்களப்பற்றவை, இனிமையும் இசை பொழிவும் நிறைந்தவை இந்த நாட்டுப்புற பாடல்களாகும். நாட்டுப்புற பாடல் வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழிற்பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். தாலாட்டு பாடல் என்று சொல்லுகின்ற பொழுது தாய்மை உலகிற்கு வழங்கிய இலக்கிய பரிசுதான் இந்த தாலாட்டு பாடல். தாய்மையின் தலைமை சொத்து இந்த தாலாட்டு. தாள் என்றால் நாக்கு என்பது பொருள். நாவினை ஆட்டி பாடுவதால் தாலாட்டு எனப்படுகிறது. தாலாட்டு, ஆராட்டு, ஓராட்டு, ஓலாட்டு, தொட்டில் பாட்டு என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தாலாட்டு இசைக்கும் காலம் என்று பார்க்கின்ற பொழுது குழந்தை பிறந்த ஓரிரு வாரங்களில் இருந்து 3 வயது வரை தாலாட்டிற்கு உரிய காலமாகும். குழந்தை அழுவதையும் சிரிப்பதையும் அழுதா அருங்குதிரும் அண்ணாந்தா பொன்னுதிரும் சிரிச்சா முத்துதிரும் செல்வமகன் வாய் திறந்தால் தேன் சிதறும் என்ற ஒரு தாய் புகழ்ந்து பாடுகின்றார். ஒரு திரை இசை பாடல் கூட என் நினைவுக்கு வருகிறது. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து உன் தொட்டில் நெனையும் முன்னே, உன் தூக்கம் களையும் முன்னே கண்ணுறங்கு சூரியனே என்று ஒரு திரை இசை பாடல் தாலாட்டு பாடலை எடுத்துரைக்கின்றது. குழந்தையின் அழுகைக்கு காரணம் வினவுகிறாள். தாய்மாமன் அடித்தானோ, அத்தை அடித்தாளோ, பாட்டி அடித்தாளோ என வினாக்களை அடுக்கிக் கொண்டே போகிறாள். அடுத்ததாக தொழில் பாடல்கள். தொழிற்பாடல்கள் நாட்டுப்புற மக்களால் வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருக்கவும் மன மகிழ்ச்சிக்காகவும் பாடப்படுகின்றன. தொழிற்பாடல்களில் விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, கதிரறுத்து, போரடித்து, வண்டியில் ஏற்றிச் செல்லும் வரை பல வளர்ச்சி படிகள் உள்ளன. அவ்வளர்ச்சி படிகள் ஒவ்வொன்றுக்கும் அவ்வேலையை செய்யும் நிலையில் பாடல்கள் பாடப்படுகின்றன. தொழில் பாடல்களை ஏற்றப்பாட்டு, ஏற்பாட்டு, நடவு பாட்டு, களை எடுப்பு பாட்டு, கதிர் அறுப்பு பாட்டு, நெல் தூற்றுவோர் பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு என பல நிலைகளாக வகைப்படுத்தலாம். கொண்டாட்ட பாடல்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டம் எனலாம். கொண்டாட்ட சூழல்களில் பாடப்படும் பாடலை கொண்டாட்ட பாடல் எனலாம். குடும்பத்தினரின் கொண்டாட்டங்களான காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, மணவிழா நிகழ்வுகள்
போன்ற நிகழ்ச்சிகளின் போது பாடல்கள் பாடப்படுகின்றன. சமயம் சார்ந்த விழாக்களில் பொதுமக்கள் கும்மி, கோலாட்டம் போன்ற ஆடல்களில் கலந்து கொள்வர். கும்மி பாடல் மகளிர் குழுமி கைகொட்டி விளையாடும் பொழுது பாடுவதே இந்த கும்மி பாடலாகும். கும்மி பாடல் வெண்பா இனத்தை சார்ந்தது. வெண்டலை மட்டுமே அமைந்த எழுசீர் கழில் நெடில் லடிகள் ஓர் எதுகை கொண்டு அமைவது. ஈற்று சீர் பெரும்பாலும் விலங்காய் சீராக வரும். இயற்கும்மி, ஒயிர்கும்மி, ஓரடி கும்மி என்பன கும்மியின் வகைகளாகும். பக்தி பாடல்கள் இயற்கையின் ஆற்றலை கண்டு மனிதன் அஞ்சியதன் விளைவால் உருவானதே இந்த பக்தி பாடல்களாகும். திருவிழா, சிறு தெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு மற்றும் இயற்கை வழிபாட்டு பாடல்கள் நிறைய காணப்படுகின்றன. ஒப்பாரி பாடல் எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால் மகாபாரதத்தில் தோன்றியது. குந்தி தேவி தன் மகன் கர்ணனிடம் நாகாஸ்திரம் ஒரு முறைக்கு மேல் உபயோகிக்க கூடாது என்று வரம் கேட்கின்றாள். அப்பொழுது கர்ணன் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த மாட்டேன் என்று கூறுகின்றான். அப்பொழுது கர்ணன், தாயே, இந்த மகாபாரத போரிலே நான் இறந்துபட்டேன் என்றால் நீங்கள் என்னை மடி மீது வைத்து என் பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த நிகழ்வுகளை கூறி அழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மகாபாரதத்தில் தோன்றியதுதான் இந்த ஒப்பாரி பாடல். நாட்டுப்புற பாடல் வகைகளில் ஒன்றுதான் இந்த ஒப்பாரி பாடல். கிராமத்து மக்கள் வாழ்க்கையில் இசையானது பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. தாய், தந்தை, கணவன், பிள்ளை, உற்றார், உறவினர் எவரேனும் இறந்துவிட்டால் ஒருவருடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த துன்ப உணர்வை வெளிக்காட்ட இந்த ஒப்பாரி பாடல் பாடப்படுகிறது. ஒப்பாரி பாடல்கள் வாழ்வினுடைய முடிவுரை என்று சொல்லலாம். இறந்தவர்க்கு பிற பொருட்களுக்கும் ஒப்புமை சொல்லி பெண்களால் பாடப்படும் ஒரு அழுகை பாடல் என்று கூறலாம். இப்பாடல்களில் இறந்தவரின் பெருமையையும் புகழும் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் விரித்துரைக்கப்படும். உயிரை பறிகொடுத்தவர்களின் வேதனையும் எதிர்கால துன்பமும் தெரிய வரும். வாழ்க்கையின் இன்பத்தை முழுமையும் சுவைத்தறியாத நிலையில் கணவனின் இறப்பு சிறகிழந்த பறவையாக அப்பெண்ணை வேதனையாக்குகிறது. கட்டிய சேலை இன்னும் கசங்கி மடியவில்லை, வச்சப்பூ இன்னும் வாசம் குறையவில்லை, மஞ்சள் களையவில்லை, மடிப்பு களையவில்லை என்றும், தாலி பெருஞ்சரடு தாழம்பூ நச்சரடு தாலி மேல் கை வச்சா தாளாதையா எம்மனசு என்றும் கணவனை இழந்த பெண் தனது வேதனை குரலை வெளிப்படுத்துகிறார். கவிஞர் வைரமுத்து எழுதிய ஒரு கவிதையில், ஒரு தாய் தன் மகன் தேர்விலே தேர்ச்சி பெறாத காரணத்தினால் அவன் இறந்து படுகின்றான், தற்கொலை செய்து கொள்கின்றான். அப்பொழுது அந்த தாய் தன் மார்க்கு அதிகம் போடாத ஆசிரியரை எண்ணி கூறுகின்றார். வக்கனையா உட்கார்ந்து மார்க்கெழுதும் வாத்தியாரு சிக்கனமா இல்லாட்டி செத்திருக்கா மாட்டானே என்ற பாடல் ஒப்பாரி பாடலாக அமைகின்றது. அடுத்ததாக நாட்டுப்புற கலைகள். மனிதனுக்கு இயல்பாக தோன்றுகிற உணர்வு கலை உணர்வாகும். இயல்பாக தோன்றி இயற்கையோடு இயைந்து உணர்ச்சிகளின் உறைவிடமாய் மக்களை களிப்படையச் செய்யும் கலைகள் நாட்டுப்புற கலைகளாகும். இதனை நிகழ்த்து கலைகள், நிகழ்த்தா கலைகள் என்று வகைப்படுத்தலாம். நிகழ்த்து கலைகள் என்பது ஒருவரோ ஒரு குழுவினரோ பிறருக்காக பாடுவதையும் ஆடுவதையும் இசைப்பதையும் நடிப்பதையும் சொல்லுவதையும் நிகழ்த்துதல் என்கிறோம். சான்றாக கும்மி, கோலாட்டம், கரகாட்டம் போன்ற கலைகள் மக்கள் முன் நிகழ்த்தப்படுவதால் நிகழ்த்து கலைகள் என்கிறோம். நிகழ்த்தா கலைகள் என்பது மக்கள் முன் நேரடியாக நிகழ்த்தப்படாமல் மக்களால் செய்யப்படும் ஓவியங்கள், உருவங்கள், ஒப்பனைகள் முதலானவற்றை நிகழ்த்தா கலைகள் எனலாம். சான்றாக பச்சை மண், உலோகத்தால் செய்யப்படும் சிலைகள், பொம்மைகள், நகைகளில் கைவேலைப்பாடுகள், கோயில் தேர் முதலானவை நிகழ்த்தா கலைகளாகும். முதலாவது வருவது கரகாட்டம். கரகாட்டம் என்று சொன்னாலே நினைவிற்கு வருவது ராமராஜன், கனகா நடித்த கரகாட்ட திரைப்படம்தான்.
அந்த கரகாட்டக் கலையை, அழிந்து வருகின்ற அந்த கலையை மக்கள் மனதிலே நம்மளுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அந்த கரகாட்ட பாடல் அமைந்திருக்கின்றது. கரகாட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற நடனமாகும். நடன கலைஞர்கள் களிமண் அல்லது உலோக பானையை தலையில் வைத்து உடலுடன் அசைவுகளை செய்கிறார்கள். பானை காலியாக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் தண்ணீர் நிரப்பி இருக்கலாம். பானையில் வண்ணமயமான பூக்கள் மற்றும் பெரும்பாலும் வேம்பு இலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கை சிலம்பாட்டம் என்பது, சிலம்பு என்பது செம்பு போன்ற உலோகத்தால் ஆன மற்றும் இரும்பு அல்லது வெள்ளி மணிகளால் நிரப்பப்பட்ட ஒரு கணுக்கால் ஆபரணமாகும். இது அணிந்திருப்பவர் நகரும் போது அல்லது நடனம் ஆடும் போது சத்தத்தை உருவாக்குகிறது. சிலம்பு தமிழ்ச்சங்க காப்பியமான சிலப்பதிகாரத்தின் அடிப்படையாக அமைகிறது. இது பொதுவாக பெண்கள் காலில் அணியப்படும் அணியாகும். கையில் வைத்து நடனம் ஆடுவதால் கைச்சிலம்பு என்று அழைக்கப்படுகிறது. நடனத்திற்காக நடன கலைஞர்கள் கொலுசு அணிந்து கைகளில் சிலம்பை பிடித்து நடனம் ஆடும் போது சத்தம் எழுப்புவார்கள். அடுத்ததாக மயிலாட்டம். மயிலாட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற நடனமாகும். இதில் நடன கலைஞர்கள் மயில்கள், மயில் இறகுகள், பளபளக்கும் தலை ஆடைகள் அணிந்து நடனம் ஆடுகின்றனர். இந்த நடனம் பொதுவாக முருக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது மற்றும் திருவிழாக்களில் பாரம்பரியமாக முருகன் கோவில்களில் நடனம் ஆடப்படுகிறது. கலைஞர்கள் வழக்கமாக ஒரு மர மயில் பிரதி மீது அமர்ந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக ஒயிலாட்டம். இது தென் தமிழ்நாட்டில் இருந்து தோன்றிய ஒரு நாட்டுப்புற நடனமாகும். தெற்கு மற்றும் மேற்கு கொங்கு நாடு பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது. ஒயிலாட்டம் என்றால் அழகின் நடனம் என்று பொருள். இது பாரம்பரியமாக ஒரு போர் நடனமாக இருந்தது. அங்கு கணுக்கால் மணிகளை அணிந்த சில ஆண்கள் வண்ண துண்டுகளுடன் வரிசையில் நின்று இசைக்கு தாள படிகளை நிகழ்த்துவார்கள். முருகப்பெருமானின் கதையை விளக்குவதற்காக இந்த நடனம் அடிக்கடி நிகழ்த்தப்படுகிறது. சமீப காலமாக பெண்களும் நடனம் ஆடத் தொடங்கியுள்ளனர். அடுத்ததாக பறையாட்டம். பறை எனப்படும் தாள வாத்தியம் வாசிக்கும் போது நடனம் ஆடுவதை உள்ளடக்கிய ஒரு பாரம்பரிய நடனமாகும். 2 மர குச்சிகள் அடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று நீளமானது, இது சுண்டு குச்சி என்றும், மற்றொன்று குறுகிய தடிமனான குச்சி. குச்சி நடனம் ஆடும் போது வித்தியாசமான ஒலிகளை எழுப்ப பயன்படுகிறது. அடுத்ததாக காவடி ஆட்டம். காவடி ஆட்டம் என்பது பெரும்பாலும் இந்து கடவுள்களுக்கு, குறிப்பாக முருகனுக்கு அளிக்கப்படும் காணிக்கையின் ஒரு சடங்காகும். காவடி தமிழில் சுமை என பொருள்படும். கடன் பந்தத்தை வலியுறுத்தும் உடல் சுமையாகும் காவடி என்பது. மேலும் காவடியை தாங்கி நடன கலைஞர் கடவுளிடம் உதவிக்காக மன்றாடுகிறார்கள். ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்துவதற்கான வழிமுறையாக இது காணப்படுகிறது. பொய்க்கால் குதிரை. அடுத்ததாக 1½ அடி உயர மரக்கட்டையை காலில் கட்டி அதன் மீது நின்ற வண்ணம் துணிகள் காகிதங்களால் உருவாக்கப்பட்ட பொய்க்குதிரையின் நடுவில் நுழைந்து அதனை தோளில் தொங்குமாறு கட்டிக்கொண்டு நையாண்டி மேல இசைக்கேற்ப ஆடும் ஆட்டமாகும். கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடைபெறுகிறது. அடுத்ததாக தேவராட்டம். தேவராட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற நடன வடிவமாகும். இந்த செயல் பொதுவாக ஆடைகள், ஒப்பனை மற்றும் ஏற்றப்பட்ட கருப்பொருளுக்கு ஏற்றவாறு வெவ்வேறு முகமுடிகளை அணிந்து கொள்ளும் ஆண்களால் செய்யப்படும் ஆட்டமாகும். பெண் கதாபாத்திரங்களில் கூட ஆண்களே நடிக்கிறார்கள். நடன கலைஞர்கள் பல்வேறு கருப்பொருள்களை வெளிப்படுத்த பல்வேறு வெளிப்பாடுகளை பயன்படுத்துகின்றனர். இது இயற்கை, விலங்குகள் மற்றும் பறவைகளின் அம்சங்களில் இருந்து பெறப்பட்டது. தேவராட்டம் என்றால் தமிழில் கடவுளின் நடனம் என்று பொருள். இறுதியாக இந்த நாட்டுப்புறவியலின் பாடத்தின் என்ன கருத்து கூறப்போகிறேன் என்றால், இந்த நாட்டுப்புறவியல் என்பது மக்களின் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலை அழகுற காட்டும் இயலாகும். நாட்டுப்புறவியல் கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்று கூறலாம். நாட்டுப்புற கலைகள் மனித மனங்களின் உணர்வோடு கலந்தவையாக உள்ளன.
நாட்டுப்புற பாடல்கள், ஆடல்கள், கலைகள் அனைத்தும் மக்களின் உடலிற்கும் உள்ளத்திற்கும் உற்சாகமூட்டுபவையாக அமைந்துள்ளன. இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்புறவியலின் வளர்ச்சி என்பது குறைந்த அளவிலேயே உள்ளது. சில இடங்களில் கலைகள் வளர்ச்சி பெற்றாலும் ஒரு சில இடங்களில் வளர்ச்சி குன்றியே காணப்படுகின்றது. நாட்டுப்புறவியல் சார்ந்த அனைத்து கலைகளையும், பாடல்களையும், ஆடல்களையும் மீட்டுருவாக்கம் செய்வதே இந்த பாடத்தின் நோக்கமாக அமைகின்றது. இந்த நாட்டுப்புறவியலுக்கு பாடல் நூல்களாக அமைந்திருப்பது தமிழக நாட்டு பாடல்கள், நாட்டுப்புற இயல் ஆய்வு, தமிழ் நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் பெரியண்ணாவுடைய நூல், வானமாமலையுடைய தமிழ் நாட்டுப்புற பாடல்கள். இந்த பாடல் நூல்கள் இந்த நாட்டுப்புறையினுடைய கருத்துக்களை கூறுகின்ற நூல்களாக அமைகின்றது. இந்த பாடல் நூல்களாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்வை நூல்கள் என்பது அழகப்பனுடைய தாலாட்டுக்கள் 500, சண்முக சுந்தரமுடையது நாட்டுப்புற இலக்கியம், தமிழனுடையது தாலாட்டு. இது பார்வை நூல்களாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வெப்சைட் கொடுத்திருக்கின்றார்கள், நாட்டுப்புறவியல் இணையதளமும் கொடுத்திருக்கின்றேன். இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். லிங்கை ஓபன் செய்து நீங்கள் தேவையான செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக வினாடி வினா. இந்த பாடத்தில் இருக்கின்ற இப்ப பேசப்பட்ட அந்த செய்திகளிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். நாட்டுப்புறவியல் என்ற சொல் எந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது? நாட்டுப்புறவியலை பிரெஞ்சு மொழியில் எவ்வாறு அழைப்பர்? கம்பராமாயணத்தின் வாலியின் மனைவின் பெயர் என்ன? தாய்மை உலகிற்கு வழங்கிய பரிசு எது? அழகின் நடனம் எந்த ஆட்டத்தின் பொருள் குறிக்கின்றது? தேவராட்டம் என்ற சொல்லுக்கு தமிழில் பொருள் என்ன? பறை எதனால் உருவாக்கப்பட்ட கருவி? இந்த வினாக்களையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.